நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இது ஆமா சரிதான். இப்பேற்பட்ட இந்த காசி மாநகரிலே நான் தனி ஒருவனாகத்தானே அரசும் சொன்ன முடியும் எனத்தையும் கேட்டு சட்டத்தையும் திட்டத்தையும் இந்த மக்களுக்கு பறைசாற்றி அறிவிப்பு கொடுப்பதும் நான். எனக்கெல்லாம் வெயில் கிடையாது, மழை கிடையாது, வீடு கிடையாது. இப்பேற்பட்ட செத்த பணங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, எரிப்பதோ புதைப்பதை புதிப்பதோ ஆடு மாடுகள் இருந்தாலும் சரி, அதையும் முன்பு சென்று அடக்கம் செய்வோம். நான் தனியால் அல்லவா, எனக்கெல்லாம் உடம்பு வலிக்காது. மக்களா நீங்கெல்லாம் உடம்பு வலிக்கிறதுனா என்ன செய்யறீங்க? என்னது விடி விடி நீ ஆட்டாமியா? நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? வந்துட்டாங்க. எத்தனை பேர் நீங்க ஆளுங்க? 17 பேர் ஆளுங்க. நான் எத்தனை மணி நேரமா பண்ணிட்டு முரளி அண்ணா, முரளி முரளி அண்ணா வேலையை அடிமையா கொடுமையா நான் என்ன செய்ய வேண்டியது? இந்த வீதிகள் தனியே சென்று தம்பி சொல்ற பேசி கேட்கற தம்பி, நீ நல்ல மச்சான். பொண்ணை எனக்கு பிடிச்சி போச்சு. நேராக நிற்கிறோம். ஆடவே இல்லை. சொல்லுவாங்க நான் சொல்லி அந்த பொம்மை பிடிக்கலன்னு வச்சுக்க, அது எல்லாரும் அந்த தூப்பு லைட்டு போயிருக்கும். அந்த தூப்பு லைட்டு போயிருக்கும். இந்த கம்ப நாட்டை சும்மாவா இம்மாதிரி பல வெட்டி இந்த கம்பெனி நிற்கிறாங்க. நான் பிடிக்காதுதான் விழுந்துருமா? ஆனா புரியாத அப்படின்னா நல்ல மனுஷன். அப்படி என்ன சொல்லணும்? மரியாதையா சொன்னேன். குடிச்சுட்டு இந்த மாதிரி கம்பெனி புடியா சொல்லுங்க.
என்ன மாண்டில பண்ணாங்க ஆளுக்கு ஆஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. அதனால நீ தான் சுத்தமா சிக்கி சாம்பு போட்டு தலைய வாசனையா இருக்குதுன்னு அது நோண்டுதான் இப்ப எனக்கு ஆண்டி வர்றது சிக்ஸாம்பு போட்டு குளிச்சுட்டா ஆண்டி வராதுக்குறான். இது ஒரு குடிகாரங்க தம்பி மச்சான் தாண்டிடா மச்சான் வரேன் தேவைப்படாது நேரம் இப்பதான் கொஞ்சம் வாந்தி வரத்து நின்று இருந்தாலும் இங்க வச்சுக்கிறீங்க என்னமோ குண்டா இந்த குண்டாலாம் சுத்திட்டே இருக்குது. அவர் ஆடிட்டே இருக்கிறோம் இப்படிலாம் இருக்கு நிமிஷம். இப்ப எனக்கு பசி பிஸி ஆயிடுச்சா போயிட்டா பார்த்து கத்துக்கணும்ல. நான் தூரம் வேலை பார்க்கணும் யானை கட்டிட்டு போய் அப்படி கேட்டு நான் பொங்கசாராவது கொடுத்துருக்கேன். என் பசி தீர்ந்துருக்கும். இந்த ஆடுக்காரவங்க வைங்களா ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்களா? ஆமா. காலையில 10 மணி ஆகுது. அப்பங்கார வந்து அப்ப பசி மயக்கம் காணும். நான் யாருகிட்ட போய் ஸ்டோரி கப்பேன். இந்த ஆட்டக்கார உட்கார போய் விடாம விடி ஆடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்? அதனால நான் பசியை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி நீ தான் தம்பி மச்சான். தம்பி மச்சானா? தம்பியா மச்சான் தம்பி மச்சானா? எதை சொன்னாலும் ஆமான்னு ஒத்துக்கணும். என் பசியை போக்க தம்பி நீதான் தம்பி நல்ல மச்சான். நானும் உனக்கு சொல்கிற மச்சான். என் பசி போச்சுன்னா ரெண்டு 3 தான் உனக்கு ஃபுல்லா கொடுக்குறேன். என்ன 3? ஃபுல். அந்த 3 ஃபுல்லா கொடுக்குறேன். ஓ ஃபுல்லா? வாழை மரம் வேப்ப மரத்து போய் வாழை மரம் வாழை மரம் தான் இந்த ஊர் புக்கு இருக்கும். வாழை மரம் தான் வாழை மரத்துல என்ன மச்சான் சொல்றேன்னு இருக்குதா? எப்ப பாரு மச்சான் இது வாழை மரம். வாழை மரம் தான் ஒரு மச்சான் மச்சான் கிழக்கால கிளம்பிச்சான் வாழை மரத்துல. வாயமா வேப்பமரத்து வாயமர கேகல கலியாகும். கேகல கிளம்பி போது மச்சான் கேட்க கேட்கறது இது வாழை மரம் ஒத்துக்கிட்டேன். இது கேட்கால காலம்னா ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை காயம் என்னடா மரம் வடக்கால கிளம்பிச்சான். வடக்கால கிளை சரி என்னண்ட பாரு அவர் மிச்சம் என்னண்ட அவர் அந்த மரத்தையே இந்த பக்கமா பாரு மரத்துல என்னண்ட வடகால கலை கிழக்கால கலை அவர் மிச்சம் தெற்கால கலை வாழை மரத்தை காட்டிட்டுனா வாழை மரத்தை காட்டு நல்லா பேத்துட்டியா? பார்த்துட்டேன். 3 கிளைய காட்டணும்னா வாழை மரத்துல 3 கிளை இருக்குது. ஒரு கிளை ஆட்டுட்டியா? ஓட்டமா இப்போ ஓடுறேன்.
யாருக்கு சொல்ல வேண்டும்? வாழை மரத்துல ஏறுற சரி அந்த கேட்கால கலை கேளு எக்கால கலை மேற்கால கலையில 3 கலையிலையும் ஏறி பார்த்தோன்னு வச்சுக்க அங்க அந்த வாழை மரத்துல வாய்மாத்துல 5 பழம் அதுல போய் யாரும் பிளா போயிருந்து பார்த்துட்டு வாங்க மாட்டோம் பேச்சு நீதான் நல்ல ஓட்டமா ஓடுற வாழை மரத்துல ஏறி அந்த 5 கலையிலையும் தாவி 3 பழம் போட்டு வந்து எனக்கு கொடுத்தா கொஞ்சம் இந்த நேர்மையா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா பையே இருக்கலாம் எங்க முன்னாடி முன்னாடி பிடிக்கிறவா மாட்டில் யாருண்ணா தாவணும் தாவணும் 5 பழமும் கொண்டு வந்து கொடுத்துறியா 5 பழம் பயமா கொடுத்துட்டியா போனோம் வாய் மாத்திரம் 5 பழம் பயமா மக்களா என் புத்தூர் அன்பு மக்களா ஐ லவ் யூ பத்தியா என் தம்பி மச்சான் இந்த வாழை மரத்தில் ஏறி 3 கலையிலையும் தாவி பாருங்க 5 பலாப்பழம் கொண்டு வந்து கொடுத்து விட்டார் லோகச்சாத்தி அது பழம் பயமா இப்போ என் பசிக்கு ஏற்றது இதுதான் பண்ருட்டி கூட போன வாரம் சாமி வாங்கறதுக்கு போயிருந்தேன் சில ஆரம்பிச்சுட்டு வரும்போது ஒரு அக்கா நல்ல பழம் எடுத்துட்டு போக சொன்னிச்சு காசு கொடுத்ததுக்கு வாங்க மாட்டேன் நடந்துச்சு இல்லை எனக்கு வளர்ச்சியில் 5 ரூபா கொடுத்து வாங்கி தான் வந்தேன் 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த மாதிரி இல்லை அதோட இது நல்ல பழம் இப்போ நான் சாப்பிட்டு பசி அடங்குறதான் நான் நேரம் நிற்க முடியும் நீ தான் ஆட்டம் ஆடின விடிய விடியன்னு சொன்னீங்களா இது 2 படம் எனக்கும் பரிதாபம் தான் இருக்கு அதனால நான் சாப்பிடும்போது நீங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ எனக்கு ஊத்து அடிக்கணும் எல்லாரும் உங்க கண்ணை மூடிங்க இவர் சாப்பிட போறாரா நான் எப்படி கண்ணை மூடணும் அது மாதிரி எல்லாம் மூடணும் நான் எப்படி மூட அப்படி மூட எப்ப
சாப்பிட ஒரு அவரை பார்க்குறீங்க. சொல்லலாமா? நம்ம தொடங்கலாமா? இப்போ பசி ஆயிடுச்சு. நீ மட்டும் அந்த வாழ் மக்கள் அந்த மாதிரி இருக்க முடியுமா? முடியாது முடியாது. இந்த பாயா போன வந்து கையா மட்டும் கை கை வலிக்க வேகமா மச்சான் திறன் பண்ணுன்னா சூருக்கு மாதிரி சாதனை தம்பி நீங்க நல்ல தம்பியா மச்சான் நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா மானாபுரம் வட்டம் அது சிங்காரப்பட்டை எண்ணகத்தில் 5 ரெடியான நாடக பேராசிரியர் இதுதான் பெரியசாமி அப்பா. ஜாதகம் எழுதுங்க ஜாதகம் சொல்லி கடி எழுதுங்க வந்து எழுதுங்க நீங்க ஒரு நாடகம் வேலை புதுசாக எழுதிக்கிறீங்க இவ்வளோ புது நாடகம் எழுதிக்கிறீங்க என்னை பார்த்தால் உனக்கு எவனம் சொல்லுகிறது. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூங்காவில் முதிக்கிறந்தோ இத்தனை குலத்திலேயும் என்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி. நீ என்ன நினைச்சிட்டு சத்தியமா அதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய சாதி என்ன சாதி? என்னுடைய சாதி என்ன சாதி? என்னது? என்னை பார்த்து என்னுடைய செய்கை, என்னுடைய உருவம், என்னுடைய நடவடிக்கை இதையெல்லாம் பார்த்து அப்படியா? மகாஜனங்களே, நான் இப்ப சொல்ல போற வாக்கியத்தை வச்சு யாரும் தவறு ஒருவரை இழிவுபடுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒருவரை போற்றுவதும் தூற்றுவதும் என்னுடைய வேலை கிடையாது. இந்த தோற்றத்தில் வந்துவிட்டேனே ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்தாக வேண்டும். பல ஊர்கள் சொல்லிட்டு தான் நான் செய்வேன். ஆடலாம் வருத்தப்படாது. இது சரித்திர நாடகத்தில் வரக்கூடிய பாடலானே தவிர நானா புலவன் கிடையாது. நான் இது இந்த நாடகத்தை நான் ஏற்கவில்லை. ஆடலாம் அதில் வருவதை பேசுகிறேன். மன வருத்தம் அடைவதற்கு உங்களுடைய மனதை புண்படுமையானால் அதற்கு இப்பவே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் நீ யாருன்னு கேட்டவனாலும் நான் சொல்லிதான் தீரணும். அதையிலும் பறையல்ல அதையிலும் பறையல்ல அதையிலும் பறையல்ல அதையிலும் பறையல்ல அதையிலும் பறையல்ல பாதியும் பறையனானே பராபரனே உலகில் பறையனானே மனதை புண்படுத்தி பட்டமாக இருந்ததேயானால் எனக்கு மன்னிப்பு தரும்.
என் கடமையை செய்கிறேன். செய்யுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களை போன்று காட்ட வைத்து தலை விட்டாலும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நான் தான் உயர்ந்த ஜாதி. எப்படி என்றால் என்னுடைய தொழில் என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட இந்த ஜாதியை நான் பிறந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனாகட்டும், அப்பேற்பட்ட அந்த தேவர்களாகட்டும், இறைவர்களாகட்டும், அவர்களுக்கு